இப்பொழுது நீயோ மனவழிகளோடு போராடி கொண்டு இருக்கின்றாய். அந்த வழிகளை உருவாக்கியவரை நான் உனக்கு அடையாளம் காட்டத்தான் போகிறேன். உன் மனதை சிதைத்தவரை நான் அடையாளம் கண்டு கொண்டு விட்டேன். இனியும் நீ வருந்த வேண்டாம். அவர்களை வருத்தப்படுகின்ற நிலைக்கு நான் இப்பொழுது உருவாக்கிவிட்டேன். உனக்கு தடைகளை ஏற்படுத்திவிட வேண்டும், சுப காரியத்தை நடத்திவிடக் கூடாது என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் நீ எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றாயோ, எந்த காரியத்தை எல்லாம் சென்று கொண்டு இருக்கின்றாயோ அந்த காரியத்தை எல்லாம் முடிப்பதற்கு நான் உன்னோடு இருக்கும் போது மற்றவர்கள் எப்படியாவது உன்னிடத்தில் இருந்து எடுத்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் அதை நான் அப்படியே பார்த்து கொள்வது இல்லை. என் தங்கமே, உன்னை பதம் பார்க்க நினைப்பவர்களை நான் அப்படி விட்டு விடுவேனா என? என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலும் நடப்பதற்கு உறுதுணையாகத்தான் நான் இருப்பேனே தவிர தடையாக ஒரு காலமும் இந்த வாராகி இருக்க மாட்டார். இவர் இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை மாறும் என்று நிலையை தாண்டி அவர் போலியான உறவுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இனி அவரை விட்டு நகர்வது கடினம் என்று நீ நினைக்காதே. கடந்து வருகின்ற வாழ்க்கையில் யாரை கடந்து வர வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவரை கடந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. நீ உனக்கான வெற்றியை தருவதற்கு இங்கு யாருக்குமே எந்த விஷயத்திலும் தடுப்பதற்கு உரிமை இல்லை. நான் தடுப்பதாக இருந்தாலும் சரி, உனக்கு தருவதாக நினைத்துவிட்டால் அது தந்தே தீருவேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை காணப் போகிறாய். ஏமாற்றம் மறைந்து தெளிவான முடிவை நான் உனக்கு தர வந்திருக்கும் போது சொந்தமும் பந்தமும் சூழ நீ சகலமும் பெற்று சந்தோஷத்தோடு வாழ்வதற்கான நிலையே இந்த வாராகி உருவாக்கிவிட்டேன். இனி யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு இந்த தாயானவள் பச்சை கொடி காட்டிய பிறகு என்னை விட உன்னை யார் உண்மையாக புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? உண்மை நிலை என்ன உணரத்தான் சில விளையாட்டுக்களை விளையாடினேன். அதில் தான் உன் மீது யார் அதீத அன்பு வைத்திருக்கின்றார்கள், யார் அதீத பாசம் வைத்திருக்கின்றார்கள், யார் உன் கோபத்தை புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்காக நான் உன் நிலையை புரிய வைத்து கொண்டு இருக்கின்றேன். நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிலையும் உனக்கானதாக நான் மாற்றி தரும்போது நீ இதற்காகவும் மனமருந்தாதே. கடவுள் உனக்கு எல்லா வசதிகளும் கொடுத்து இருக்கிறார் என்று சொல்லும் போது உன் மனம் எவ்வளவு வலிக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் நீ ஏங்கி தவித்த பல விஷயங்கள் உண்டு. அதுவும் எனக்கு புரியத்தான் செய்கிறது. அம்மையானவள் இருக்கும்போது நான் இப்படி தரம் தாழ்த்தப்பட்டு விட்டேனே. ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு மட்டும்தான் நான் உயர்ந்த நிலையில் இருப்பது போல் தோன்றுகிறது. என் மனதிற்குள் எவ்வளவு பெரிய போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றேன். எத்தனை பேரால் ஏமாற்றம் அடைந்தேன் என்று எனக்கு மட்டும்தான் தாயை தெரியும் என்று என் உள்ளத்தோடு நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன் உள்ளத்தோடு போராடுவதுதான் உண்மையான போராட்டம் என்று எனக்கு தெரியும். உன் மனம் எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றது. இனியும் இந்த வாழ்க்கை வேண்டுமா என்ற கேள்விக்குறியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். ஒரு வெற்றியை பெற வேண்டுமெனில் அந்த வெற்றிக்குள் நாம் எத்தனை பாடத்தை எல்லாம் கற்று தேர வேண்டுமோ அத்தனை பாடத்தையும் கற்று தேரத்தான் போகிறோம். உன் உறவுகளிடம் நீ அன்பாக இருக்கலாம், ஆனால் அதையே அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்பது இங்கு கேள்விக்குறிதான். எல்லோருக்கும் ஆசையும் விருப்பும் வெறுப்பும் இருப்பது போல் அவர்கள் நிலையும் அவர்கள் யாரென்று நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கும். அதனால் நான் சொல்வதை கேள் என் தங்கமே. அவர்கள் அப்படி செய்து விட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்கள் உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த வாராகி தாய் நான் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன். உன் மனதிற்குள் சோகத்தோடு இருக்கின்றாய், கண்ணீரோடு வந்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுதும் என் தாய் என்னிடத்தில் மனமிறங்கி வரவில்லை என்றால் நான் என்ன செய்வது ஏது செய்வது என்று அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். அழுவதால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொள். அளவுக்கு மீறிய மனதில் வலிகள் இருந்து கொண்டிருந்தால் நீ செய்கின்ற காரியத்தில் கவனத்தை
செலுத்த முடியாது. நீ நினைப்பதெல்லாம் அந்த அம்மையானவள் ஒருவளை மட்டும்தானே? அதன் பிறகும் உன் மனம் எதற்காக நீ தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? நான் சொல்வதை கவனமாக கேள். நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு. காலத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. நடப்பவை யாவையும் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன் முயற்சியாக நானே உன்னை வழிநடத்த உன் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது வெற்றி உன் பக்கம்தான் வந்து சேரப்போகிறது. உன் கஷ்டங்களும் காயங்களும் மறைந்து உன்னை வழிநடத்த இந்த தாயானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பவை யாவும் உனக்கு நல்லதும் நன்மையாக காரியமாகவும் தான் நடக்கும். என் தங்கமே, மாற்றங்களை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் வந்து சேர்வதால் நீ மனம் சோர்வடைந்து விடாதே. எல்லா நிலையிலும் இந்த தாயை உறுதுணையாக இருந்து உனக்கான வெற்றி பயணத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.